अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 3/3/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 21/11/1998. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு सेवा के साथ देह में रहते विदेगी अवस्था का अनुभव बढ़ाओ. இன்னைக்கு பாப்தாதா சொல்றாங்க, சேவையின் கூடையே தேகத்தில் இருந்தாலும் தேகமற்ற நிலையினுடைய அனுபவத்தை அதிகரியுங்கள். आज बाप दादा अपने चारों ओर के बच्चों को देख आशित हो रहे हैं. இன்று பாப் தாதா தனது நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கின்றார்கள். क्योंकि ஏனெனில் बाप जानते हैं मेरा एक एक बच्चा चाहे लास्ट पुरुषार्थी भी है. என பாபா இதை அறிந்திருக்கின்றார். எனது ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்கள் கடைசி புருஷார்த்தியாக இருந்தாலும் கூட फिर भी विश्व में सबसे बड़े ते बड़े भाग्यवान है. உலகத்துல எல்லாரையும் விட பாக்கியத்திலும் பாக்கியசாலிகள். क्योंकि ஏனெனில் भाग्य विधाता बाप को जान पहचान भाग्य विधाता के डायरेक्ट बच्चे बन गए. பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலை தெரிந்து கொண்டு கண்டுகொண்டு பாக்கிய விதாதாவுடைய டைரக்ட் குழந்தைகளாக ஆகிவிட்டார்கள். பாபா சொல்றாங்க, கடைசி புருஷார்த்தியாக இருந்தாலும் கூட உலகத்துல பெரியதிலும் பெரிய பாக்கியசாலிகளாம்.
ஏன்னா பாக்கியத்தே வாரி வழங்கக்கூடிய வள்ளலை தெரிஞ்சுக்கிட்டு கண்டுகொண்டு அவருடைய டைரக்ட் குழந்தைகளாக ஆகி இருக்கின்றார்கள். ऐसा भाग्य सारे कल्प में किसी आत्मा का न हो सकता है. அப்படிப்பட்ட பாக்கியம் முழு கல்பத்தில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் இருக்க முடியாது. साथ साथ सारे विश्व में सबसे संपत्तिवान व धनवान और कोई हो नहीं सकता. கூடயே முழு உலகத்திலேயும் எல்லாரை விட செல்வந்தர்கள் வேற யாருமே இருக்க முடியாது. சாहे कितना भी பதம் பதி हो, அவங்க எவ்வளவுதான் பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் आप बच्चों के खजाने से कोई कभी तुलना नहीं है. உங்க குழந்தைகளோட இருக்கக்கூடிய பொக்கிஷங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. क्योंकि ஏனென்றில் बच्चों के हर कदम में पद्मों की कमाई है. ஏனெனில் குழந்தைகளுடைய ஒவ்வொரு அடியிலையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அளவு வருமானம் இருக்கிறது. सारे दिन में हर रोज चाहे एक दो कदम भी बाप की याद में रहे वह कदम उठाया. பாபா சொல்றாங்க, ஃபுல் டே தினசரி ஒரு அடி அல்லது 2 அடி பாபா நினைவில் அல்லது நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா तो हर कदम में पदम है. ஒவ்வொரு அடியிலையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட அளவு. तो सारे दिन में कितने पदम जमा हुए. பாபா கேட்குறாங்க, ஃபுல் டே எவ்வளவு எல்லைக்கு அப்பாற்பட்ட அளவு சேமிக்கப்படுகின்றது. ஐசா कोई होगा जो एक दिन में पद्मों की कमाई करे. அப்படி யாராவது இருக்கின்றார்களா ஒரு நாள்ல கோடிக்கணக்கான அளவு வருமானம் செய்யற அளவுக்கு? இசிலியே பாப் தாதா कहते. அதனால தான் பாப் தாதா சொல்றாங்க என்ன, அகர் பாக்யவான் देखना हो वा रिचेस्ट इन द वर्ल्ड आत्मा देखनी हो. அதனால தான் பாபா சொல்றாங்க, பாக்கியசாலிகளை பார்க்க வேண்டும் என்றால், அதாவது ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே பெரிய செல்வந்தர்களை பார்க்க வேண்டும் என்றால் பாப்கே பச்சோக்கோ தேக்கோ, பாபாவுடைய குழந்தைகளை பாருங்கள். आप बच्चों के पास सिर्फ एक स्थूल धन की खजाना नहीं. பாபா சொல்றாங்க, குழந்தைகளாகிய உங்களிடம் ஸ்தூல செல்வம் இல்லை, ஒத்து சிறு தன் கே சாவுக்கார. உலகத்தினரோ வெறும் செல்வத்தில் மட்டும்தான் பணக்காரர்களாக இருக்கின்றார்கள். ஆ பச்சே கித்தனை கசானோ சே பர்பூர். நீங்க குழந்தைங்க எவ்வளவு பொக்கிஷங்கள்ல நிறைந்திருக்கின்றீர்கள். கசானோ को लिस्ट जानते हो ना. பொக்கிஷங்களினுடைய லிஸ்ட்டை தெரிந்திருக்கின்றீர்கள் தானே. ये स्थूल धन तो कोई बड़ी बात नहीं है. பாபா சொல்றாங்க, இந்த ஸ்தூலமான செல்வம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. लेकिन ஆனால் आपके पास जो ज्ञान का खजाना, शक्तियों का खजाना, सर्व गुणों का खजाना, खुशी का खजाना और सर्व सुख शांति के रास्ता बताने जो दुआएं को खजाना मिलता है, वह अविनाशी खजाने सिवाय परमात्मा बच्चों के अविनाशी किसके पास नहीं है. பாபா சொல்றாங்க, உங்களிடம் இருக்கக்கூடிய ஞான பொக்கிஷமாகட்டும், சக்திகளின் பொக்கிஷமாகட்டும், அனைத்து குணங்களுடைய பொக்கிஷமாகட்டும், மகிழ்ச்சியினுடைய பொக்கிஷமாகட்டும், அனைவருக்கும் சுகம் சாந்திக்கான வழியை காட்டுவதன் மூலமாக கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களுடைய பொக்கிஷமாகட்டும், அந்த அனைத்து பொக்கிஷங்களும் அழியாத பொக்கிஷங்கள் குழந்தைகளாகிய உங்களிடம் தவிர வேறு யாரிடமும் இல்லை. तो बाप दादा को ऐसे खजानों के मालिक बच्चों पर कितना रूहानी नाश है. அப்படிப்பட்ட ஆன்மீக பொக்கிஷங்களுடைய எஜமான குழந்தைகளை பார்க்கும்போது பாபாவுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது. बाप दादा सदा बच्चों को ऐसे संपन्न देख यही गीत गाते वाह बच्चे वाह. பாப் தாதா எப்போதுமே குழந்தைகளுடைய இந்த சம்பன்னமான நிலையை பார்க்கும்போது
இந்த பாடல் தான் பாடிட்டே இருக்கிறாங்க. என்ன பாடல்? ஆகா குழந்தைகளே ஆகா. आपके भी अपने पर इतनी रूहानी नाज अर्थात नशा है ना. உங்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஆன்மீக போதை இருக்கின்றது அல்லவா? हाथ की ताली बजा सकते हो. நீங்கள் கை தட்டலாம். இப்பொழுது எல்லாம் உடனே ரொம்ப கை தட்டுறாங்க. दोनों हाथों को क्यों तकलीफ देते हो, एक हाथ की बजाओ. பாபா சொல்றாங்க, ஏன் ரெண்டு கைக்கு கஷ்டம் கொடுக்குறீங்க, ஒரு கையாலே தட்டுங்க. एक हाथ की ताली बजाना आता है ना. ஒரு கையில கை தட்ட வருகின்றது அல்லவா? பிராமணோं का सब कुछ निराला है. ஏன்னா பிராமணருடைய எல்லாமே தனிப்பட்டது. பிராமன் சாந்த் பசந்த. பிராமணர்கள் என்றாலே யாரு? சாந்தமாகத்தை விரும்புபவர்கள். இசிலே தாலி பி சாந்தி கிட்டீங்க. அதனால்தான் கை தட்டுறது கூட சாந்தியா இருக்கிறது, ரொம்ப நல்லது. தோ நஷா தோ சபி கோ சதா ஹபி. இந்த போதை என்பது எல்லாரிடமும் இருக்கிறது. அவர் ஆகே பி ரஹேகா, மேலும் இருந்து கொண்டே இருக்கும் கடைசி வரைக்கும். நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. बाप दादा समय के परिवर्तन की तीव्र रफ्तार को देख बच्चों के पुरुषार्थ की रफ्तार को देखते रहते हैं. बाप दादा நேரத்தினுடைய மாற்றம், அதனுடைய தீவிரமான ஸ்பீடை பார்த்து குழந்தைகளுடைய புருஷார்த்தத்தினுடைய ஸ்பீடை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கம்பேரிட்டிவா. आप दादा हर एक बच्चे को जीवन मुक्त स्थिति में सदा देखने चाहते हैं. बाप दादा ஒவ்வொரு குழந்தைகளையும் ஜீவன் முக்த ஸ்திதியில எப்பொழுதும் பார்க்க விரும்புகின்றார். आप सबका ये चैलेंज है कि बाप से मुक्ति जीवन मुक्ति का वर्षा कर लो. உங்க எல்லாருடைய சேலஞ்ச் என்ன? தந்தையிடமிருந்து முக்தி மற்றும் ஜீவன்மான ஆஸ்தியை அடையுங்கள். लेकिन ஆனால் आपको तो मुक्ति और जीवन मुक्ति का वर्षा मिल गया है ना. உங்களுக்கு இந்த முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி கிடைத்து விட்டதல்லவா? யா நெய் மிலா, இல்லை கிடைக்கவில்லையா? பதில் குழந்தைங்க என்ன சொல்றாங்க? கிடைத்து விட்டது. சத்தியமே யா முக்தி தாம் யா முக்தி வ ஜீவன் முக்தி का अनुभव नहीं कर सकेंगे. பாபா சொல்றாங்க, சத்தியுகத்திலேயோ அல்லது முக்தி தாமத்திலேயோ முக்தி அல்லது ஜீவன் முக்தியினுள்ள அனுபவத்தை செய்ய முடியாது. முக்தி ஜீவன் முக்திக்கு வருஷே का अनुभव अभी संगम पर ही करना है. முக்தி மற்றும் ஜீவன் முக்திய ஆஸ்தியாக அனுபவம் இப்ப இந்த சங்கம யுகத்துல தான் செய்ய வேண்டும். ஜீவன் மே रहते லைஃப்ல இருக்கும்போது சமய நாजुक होते, நேரம் ரொம்ப நாजुका இருந்தாலும் परिस्थितियां समस्याएं वायुमंडल डबल दूषित होते हुए भी பிரச்சனைகளாகட்டும் அல்லது வாயுமண்டலாகட்டும் டபுளா ஆயிட்டு இருக்கின்றது. इन सब प्रभाव से मुक्त. எல்லாத்திலிருந்து நீங்க முக்தி அடையணும். जीवन में रहते इन सर्व भिन्न भिन्न बंधनों से मुक्त. வாழ்க்கையில வாழும் போதே விதவிதமான பந்தனங்கள்ல இருந்து நீங்க முக்தி அடைக்கணும். एक भी सूक्ष्म बंधन नहीं हो. ஒரு சூக்ஷமான பந்தனம் கூட இருக்கக்கூடாது. ஐசி ஜீவன் முக்த் பனே ஹோ. அப்படிப்பட்ட ஜீவன் முக்தாக ஆகிவிட்டீர்களா? வா அந்தமே பனேங்க, இல்லை கடைசியில தான் ஆவீங்களா? அப் பனேங்க யா அந்தமே பனேங்க. பாபா கேட்குறேன், இப்போ ஆவீங்களா இல்லை கடைசியில ஆவீங்களா? जो समय से अंत में बनने के बजाय अभी बनना है वह बने हैं या बनना ही है वह हाथ उठाओ. யாரு கடைசியில இல்லை இப்பொழுதே ஆக வேண்டும் அல்லது ஆகிவிட்டேன் ஆகியே தீர வேண்டும் என்று கூறுபவர்கள் கையை உயர்த்துங்கள். எல்லாமே கையை தூக்குறாங்க. தோனமே மிக்ஸ் हाथ उठा रहे हैं. चतुर है. ரெண்டுலையுமே கையை உயர்த்துகின்றார்கள். ரொம்ப கெட்டிக்காரர்கள். பாபா சொல்றாங்க, அதுல ரொம்ப கெட்டிக்காரர்கள். பலே சத்துராய் கரோ, பரவாயில்ல கெட்டிக்காரத்தரை காட்டுங்க. लेकिन ஆனால் बाप दादा अभी तो स्पष्ट सुना रहे हैं. अटेंशन प्लीज.
பாப் தாதா இப்பலேருந்தே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. என்ன? அட்டென்ஷன் ப்ளீஸ், தயவு செய்து கவனம். 2 வார்த்தையில் बाबा சொல்லிட்டாங்க. बाप को हर एक ब्राह्मण बच्चे को बंधन मुक्त जीवन मुक्त बनाना ही है. பாபாவுக்கு ஒவ்வொரு பிராமண குழந்தைகளையும் பந்தனங்களிலிருந்து முக்தி அடைந்தவர்களாகவும் ஜீவன் முக்தாளர்களாகவும் ஆக்க வேண்டி இருக்கிறது. கிசி சி விதி சே லேக்கின் பனானா ஜரூர். எந்த விதிமுறைகளையாவது பண்ணணும், கண்டிப்பா பண்ணியே தீரணும். जानते हो ना कि विद्या क्या है? உங்களுக்கு தெரியும் இல்லையா விதிகள்லாம் என்னென்ன? இத்தனை तो चतुर है ना, அவ்வளோ கெட்டிக்காரர்கள் தானே. तो बनना तो आपको पड़ेगा ही, நீங்க தான் ஆக வேண்டும். பாபா செய்விக்கின்றார், ஆனா செய்யறது யாரு? நம்ம தான் செய்யணும். சாहे किसी भी विधि से लेकिन बनाना जरूर है. எப்படியாவது பாபா செஞ்சுதான் ஆக வேண்டும். चाहे या नहीं चाहो बनना तो पड़ेगा ही. நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி கண்டிப்பா ஆகியே தேவரணும். फिर क्या करेंगे? அப்புறம் என்ன செய்வீங்க? எல்லா குழந்தைங்களும் சொல்றாங்க, இப்பயே செய்வோம். आपके मुख से गुलाब जामुन, நீங்கள் சொன்னனால உங்கள் வாயிலெல்லாம் குலாப் ஜாமுன். சப்கே முக் சே குலாப் ஜாமுன் ஆ கயானா, எல்லாருடைய வாயிலையும் குலாப் ஜாமுன் வந்துருச்சு இல்லையா? लेकिन एक गुलाब जामुन है अभी बंधन मुक्त बनेगा. இந்த குலாப் ஜாமுன் எதுக்காக? பந்தன் முக்தாக ஆவதற்காக. ஐசே நீ குலாப் ஜாமுன் கா ஜா, வெறுமனே குலாப் ஜாமுன் சாப்பிட்றதுக்காக கிடையாது. हाल की शोभा बहुत अच्छी है. இந்த ஹாலினுடைய காட்சி ரொம்ப அழகா இருக்கு. एकदम माला गनती लगती है. ஒரேடியா பார்த்தா மாலையா தெரியுது. यहाँ से आकर देखो तो ऐसा माला लगती है. இங்க வந்து பாருங்க, அப்பதான் தெரியும் அது ஒரு மாலையா தெரியுது. ये कुर्सियां वालों की माला तैयार हो गई है. சேர்ல உட்காரவங்களுடைய மாலையெல்லாம் தயாராயிடுச்சு. अच्छा है, ரொம்ப நல்லது. कारण जैसे अभी कुर्सी ली है ना, ऐसे जब बाप दादा फाइनल समय प्रमाण सीटी बजाएंगे तो जीवन मुक्ति की कुर्सी पर बैठ जा. இப்போ எப்படி உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு இல்லையா? அதே மாதிரி ஃபைனல் நேரத்தில் பாபா எப்போ விசில் ஊதுவாரோ அப்போ ஜீவன் முக்திங்கிற அந்த சீட்டில் அமர்ந்து விடுங்கள். तो बैठेंगे या अभी कुर्सी पर बैठे? அப்படி உட்காருவீங்களா இல்லை இப்போ அமர்ந்து இருக்கின்றீர்களா? ऐसे नहीं कि धरनी पर बैठे हुए कुर्सी नहीं लेंगे, पहले आप. அதனால கீழே உட்கார்ந்தாக்கா சேர்ல இடம் கிடைக்காது அப்படிலாம் கிடையாது. முதல்ல நீங்கள் धरनी पर बैठना यह तपस्या की निशानी है. தரையில உட்கார்றது தான் தபஸ்யாவனுடைய அடையாளம். तंदुरुस्ती की निशानी है, आरोग्यमा இருக்கீங்கன்னு அர்த்தம். हेल्थ भी है, तपस्या द्वारा खजानों का वेल्थ भी है. तो जहाँ हेल्थ है वेल्थ है वहाँ हैप्पी तो है ही. ஏன்னா ஹெல்த்தும் இருக்கு, தபஸ்யா மூலமா பொக்கிஷங்களுடைய வெல்த்தும் இருக்கின்றது. எங்க ஹெல்த் இருக்கும் வெல்த் இருக்கும் அங்க ஹாப்பினஸ் இருக்கு. तो अच्छा है, ரொம்ப நல்லது. ஹெல்தியோ வெல்தியோ நீங்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருங்க, ரொம்ப செல்வந்தர்களாகவும் இருங்க. तो ஆக பாப் தாதா அது தேக் ரஹே தே. பாப் தாதா இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன? பச்சோ கி 3 பிரகார் கி ஸ்டேஜஸ் है. குழந்தைகளில் 3 விதமான ஸ்டேஜஸ் இருக்கின்றது. ஒன்று புருஷார்த்தி, ஆன்மீக முயற்சியாளர்கள். इसमें पुरुषार्थ भी है और तीव्र पुरुषार्थ भी है. இதுல புருஷார்த்தையும் இருக்கு, தீவிர புருஷார்த்தமும் இருக்கு. दूसरे ரெண்டாவது जो पुरुषार्थ के प्रारंभ जीवन मुक्त अवस्था की स्टेज में अनुभव कर रहे हैं. அந்த புருஷார்த்தத்தினுடைய பிராலப்து ஜீவன் முக்தி அவஸ்தாவுடைய ஸ்டேஜை அனுபவம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். லேக்கின் ஆனால் லாஸ்ட் சம்பூர்ண ஸ்டேஜ், ஆனா இறுதியில நம்மளுடைய சம்பூர்ணமான ஸ்டேஜ் என்ன?
देह में होते भी தேகத்துல இருந்தாலும் கூட விதேகி அவஸ்தா அனுபவ தேகமற்ற ஆத்மாவினுடைய ஸ்திதியினுடைய அனுபவம். तो 3 स्टेजेस देखी, 3 விதமான ஸ்டேஜஸ் பாபா பார்த்தாங்க. புருஷார்த்தி ஸ்டேஜ் में ज्यादा देखी, புருஷார்த்தி என்ற ஸ்டேஜில் நிறைய பேரை பார்த்தாங்க. प्रारब्ध जीवन मुक्ति की प्राप्ति எதுல? जीवन मुक्तिயில. प्रारब्ध ये नहीं कि सेंटर के निमित्त बनने की व स्पीकर अच्छे बनने की. நீங்க பிராரப்த என்பது சென்டருக்கு நிமித்தம் ஆகிறது இல்லை ஸ்பீக்கர் ஆகிறது அது கிடையாது. ड्रामा अनुसार अलग अलग विषय सेवा के निमित्त बनने की. ड्रामा अनुसारமாக விசேஷமான சேவைக்கு நிமித்தம் ஆறீங்க. ये प्रारब्ध नहीं है, இது பிராரப்தம் கிடையாது. ये तो लिफ्ट और आगे बढ़ने की. இது ஒரு லிஃப்ட் நீங்க முன்னேறுவதற்கு. சர்வத்வாரலேனிக்கு அனைவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடைவதற்கு. லேக்கின் ஆனால் பிராரப்த ஜீவன் முக்திக்கு. பிராரப்த என்பது எது? ஜீவன் முக்திக்கு கோய் பந்தன் நஹி ஹோ, எந்த ஒரு பந்தனமும் இருக்கக்கூடாது. आप लोग एक चित्र दिखाते हो ना, பாபா நினைவுபடுத்துறாங்க. நீங்க ஒரு படம் காட்டுறீங்க இல்லையா? சாதாரண அஜ்ஞானி ஆத்மாவுக்கு கித்தனை ரஸ்ஸியா से बांधा हुआ दिखाते हो. சாதாரண ஒரு அஜ்ஞானி ஆத்மாவை எத்தனை விதமான கயிறுகள் கட்டப்பட்டு இருக்கின்றது. அஜ்ஞானி ஆத்மாவுக்கு लिए लोहे की जंजीर. அதெல்லாம் அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு, அதாவது இரும்பலான சங்கிலிகள். साधारण अज्ञानी आत्मा कितने रस्सियां में बांधी हुई है, लेकिन ज्ञानी तो आत्मा बच्चों के महीन और आकर्षण करने वाली धागे. ஆனா ஞானி तो ஆத்மா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய கயிர்களாக இருக்கின்றன. லோகி ஜஞ்சீர் அபி நஹி ஹே, இரும்பலான சங்கிலிகள் இப்போ உங்கள்கிட்ட கிடையாது. जो दिखाई दे दे, அது வெளியில தெரியவும் தெரியறது இல்லை. बहुत महीन भी है, रॉयल भी है. ஆனா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பந்தனங்கள் எப்படிப்பட்டது? ரொம்ப ஆழமானது, கவர்ச்சிக்கக்கூடியது. லோகி ஜஞ்சீர் அபி நஹி है, ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட இரும்பலான சங்கிலி கிடையாது. पर्सनालिटी फील करने वाले भी है, लेकिन वह धागे देखने में नहीं आते. பர்சனாலிட்டி ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்கு, ஆனால் வெளியில் தெரியக்கூடியதா இல்லை. அப்படி அச்சி महसूस होती है, உங்களுக்கு நல்ல அனுபவமாகிறது. अच्छाई है, लेकिन महसूस वैसे होती है तो बहुत अच्छे. நல்லது தான், ஆனால் அது எப்படி அனுபவம் தான். நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, बहुत आगे बढ़ रहे हैं, நாங்கள் ரொம்ப முன்னேறி கொண்டே இருக்கிறோம். तो बाप दादा देख रहे थे. ஆக பாப் தாதா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்தாங்க? ये जीवन बंद के धागे मेजॉरिटी में है. இந்த உடலினுடைய பந்தனத்தினுடைய கயிறு நிறைய பேர்கிட்ட இருக்கு. चाहे एक हो चाहे आधे हो, लेकिन जीवन मुक्त बहुत बहुत थोड़े हैं. ஒரே ஒரு கயிறா இருந்தாலும் சரி, இல்லை பாதி கயிறா இருந்தாலும் சரி, இட்டா ஜீவன் முக்தியில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேர் தான். ये जीवन बंद के धागे मेजॉरिटी में है. இந்த தேகத்தினுடைய பந்தனத்தினுடைய கயிர்கள் மெஜாரிட்டி பேர்கிட்ட இருக்கு. சாய் ஏகோ சாய் ஆதா ஹோ, ஒன்று இருக்கலாம் அல்லது பாதி கூட இருக்கலாம், அப்படி கூட இருக்குது. தேச न्यार विधेयी पन की है. ஆக ஜீவன் முக்தி லாஸ்ட் ஸ்டேஜ் எது? தேகத்தில் இருந்தும் விடுபட்ட தேகமற்ற ஆத்மாவுடைய அனுபவம். वो स्टेज और जो स्टेज सुनाई उसके लिए बहुत बहुत अटेंशन चाहिए. என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, என்ன ஸ்டேஜ் இருக்கணும்னு பாபா சொன்னாங்க. இதில் ரொம்ப 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 கவனம் கொடுங்க. सभी बच्चे पूछते हैं 99 आएगा क्या होगा. நிறைய குழந்தைங்க கேட்குறாங்களாம். ஏன்னா நவம்பர் 20 ஆயிடுச்சு தேதி. இப்போ 99 வந்தால் என்ன ஆகும்னு. क्या करे क्या नहीं करे. என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது,
அது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க குழந்தைங்க. பாப் தாதா कहते हैं, பாப் தாதா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, 99 के चक्कर को छोड़ो. 99 வரப்போகுது, 1999, இந்த இதெல்லாம் விடுங்க. अभी से विदेही स्थिति का बहुत अनुभव चाहिए. இப்பொழுதுலேருந்தே தேகமற்ற ஸ்திதியினுடைய अनुभव ரொம்ப தேவை இருக்கு. जो भी परिस्थितियां आ रही है और आने वाली है उसमें विदेशी का अभ्यास बहुत चाहिए. என்ன பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றனவோ அல்லது வரப்போகின்றதோ அதற்கு இந்த தேகமற்ற ஸ்திதியினுடைய அபியாசம் ரொம்ப ரொம்ப அவசியம் வேணும். इसीलिए आगवे और सभी बातों को छोड़ एक तो नहीं होगा, यह तो नहीं होगा. அதனால எல்லா விஷயத்தையும் முதல்ல விடுங்க. இது இல்லை இல்லை, அது இல்லை இல்லை, क्या होगा, என்ன ஆகும், ये क्वेश्चन को छोड़ दो. முதல்ல இந்த क्वेश्चन எல்லாம் விடுங்க. विदेही अभ्यास वाले बच्चों को कोई भी परिस्थिति व कोई भी हलचल प्रभाव नहीं डाल सकती. யாரு தேகமற்ற ஆத்மாவுடைய பயிற்சியாளர் குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கூட எந்த ஒரு அலைச்சலையும் கொண்டு வர முடியாது. चाहे प्रकृति के पांचों ही तत्व अच्छी तरह से हिलने की कोशिश करेंगे. பாபா சொல்றாங்க, இயற்கையினுடைய 5 தத்துவங்களும் சேர்ந்து நன்றாக ஆடுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் சரி, परंतु विधेय अवस्था के अभ्यासी आत्मा யாரு தேகமற்ற ஆத்மா பயிற்சியினுடைய அபியாசிகளாக இருக்கின்றார்களோ அச்சல் அடோல் பாஸ் வித் ஆனர் होगा. ஆடாத அசையாதவர்களாக பாஸ் வித் ஆனராக ஆவார்கள். जो सब बातों पास हो जाएंगे, எல்லா விஷயங்களையும் கடந்து விடுவார்கள். लेकिन ஆனால் वह ब्रह्मा बाप के समान पास ऑनर का सबूत रहेगा. பிரம்மா பாபாவுக்கு சமமாக பாஸ் வித் ஆனருடைய ப்ரூஃபா இருப்பாங்க. बाप दादा समय प्रति समय इशारा देते भी है और देते रहेंगे. बाप दादा நேரத்திற்கு ஏற்ப சமிகைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள், கொடுத்து கொண்டும் இருப்பார்கள். आप सोचते भी हो, प्लान बनाते भी है, बनाओ. பாபா சொல்றாங்க, நீங்க யோசிக்கவும் செய்யறீங்க, பிளானும் பண்றீங்க, பண்ணுங்க நல்லா. भले सोचो लेकिन क्या होगा ये आशीर्वाद होकर नहीं. யோசிங்க, ஆனா என்ன ஆகும் அப்படிப்பட்ட கேள்வியை நீங்க ஆச்சரியப்பட்டு கேட்காதீங்க. விதேய சாட்சி பன் சோச்சோ, தேகமற்றவர்களாக ஆகிட்டு சாட்சி ஆகிட்டு யோசிங்க. பரிஸ்திதிக்கு बहुत सारी पार कर लेंगे. பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியா நீங்க கடந்துருவீங்க. ஜெய்சே பாதல் ஆயே चलेंगे. எப்படி மேகம் வருது போயிடுது அந்த மாதிரி விதேயி அச்சல் அடோல் को केल देख रहे. அதனால தான் பாபா சொல்றாங்க, தேகமற்றவர்களாக ஆடாத அசையாதவர்களுடைய விளையாட்டை பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். अभी लास्ट समय को सोचते हो, இப்போ நீங்க கடைசி நேரத்தை யோசிக்கிறீங்க, लेकिन लास्ट स्थिति को सोचो. கடைசி நேரத்தை யோசிக்காதீங்க, கடைசி நேரத்தில் உங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கணும் அதை யோசிங்க. चारों ओर की सेवाओं के समाचार बाप दादा सुनते रहते हैं. நாலா பக்கங்களிலும் உள்ள சேவையினுடைய செய்திகளை बाप दादा கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. और दिल से सभी अधिक सेवादारी को मुबारक भी देते हैं. கலைப்படையாத சேவாதாரிகளுக்கு பாபா ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் கொடுத்து கொண்டும் இருக்கின்றார்கள். சேவா बहुत अच्छे उमंग उत्साह से कर रहे हैं. சேவை செய்யறத ரொம்ப ஆர்வத்தோட உற்சாகத்தோட எல்லாமே செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகியவை கருத்து रहेंगे. மேலும் போக போக செய்து கொண்டே இருப்பீர்கள். லேக்கின் ஆனால் இதான் புரிவிக்கிறார், செய்து கொண்டு இருக்கின்றீர்கள், செய்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் என்ன, சேவா और स्थिति का बैलेंस थोड़ा सा कभी इस तरफ झुक जाता है, कभी उस तरफ. ஆனா சேவை மற்றும் உங்களுடைய மனநிலை இதுல அந்த பேலன்ஸ் ஒரு பக்கம் இந்த பக்கம் அதிகமாயிடுது, ஒரு பக்கம் அந்த அதிகமாயிடுது. சேவா கூப் கரோ
பாபா நமக்கு வாழ்த்துக்களை கொடுக்குறாங்க. சேவா நல்லா பண்ணுங்க. பாப் தாதா சேவா के लिए मना नहीं करते. பாபா ஒரு பொழுதும் சேவைக்காக நோ சொல்றதே இல்லை. ஜோர் ஜோர் சே கரோ. அது எப்படி செய்யணுமா? ரொம்ப ஜோரா செய்யணுமா. லேக்கின் ஆனால் சேவா ஸ்திதி கா சதா பேலன்ஸ் ரखते चलो. சேவையாகட்டும் உங்களுடைய மனநிலை, இந்த ரெண்டையுமே எப்பொழுதுமே பேலன்ஸாக வச்சுக்கிட்டே போங்க. ஸ்திதி बनाने में थोड़ी मेहनत लगती है. மனநிலையை உருவாக்குறதுல கொஞ்சம் உழைக்க வேண்டி இருக்குது. சேவத்து சகஜோ ஜாத்தி, சேவை ரொம்ப ஈஸியாகிடுது உங்களுக்கு. इसलिए सेवा का बल थोड़ा स्थिति से ऊंचा हो जाता है. அதனால்தான் சேவையினுடைய பலம் உங்கள் ஸ்திதியை விட கொஞ்சம் அதிகமாகிடுது. பேலன்ஸ் रखो. और बाप दादा की सर्व सेवा करने वाले बच्चों की संपर्क में आने ब्रह्म ब्लेसिंग लेते चलो. பேலன்ஸ் வைங்க. அப்போ பாப் தாதா அனைத்து சேவை செய்யக்கூடிய ஆத்மாக்கள், சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய பிராமண பரிவாரத்தினுடைய அனைவருடைய பிளெஸ்ஸிங்கையும் நீங்கள் பெற்றுக்கொண்டே செல்லுங்கள். துவாயும் கா காத்தா பௌத் ஜமா கரோ. இந்த ஆசீர்வாதங்களுடைய கணக்கை ரொம்ப அதிகரிங்கள். அபிக்கு துவாயும் கா காத்தா ஆத்மாவுமே இத்தனா சம்பन्न हो जाए. இப்போ ஆசீர்வாதங்களுடைய கணக்கு உங்கள் ஆத்மாக்களிடம் அவ்வளோ சம்பன்னமாயின்னுமா. துவாப்பர் से आपके चित्रों द्वारा सभी को दुआएं मिलती रहेंगी. துவாப்பர் யுகத்திலிருந்து எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இப்பயே நீங்கள் சேமிக்க வேண்டும். அனைத்து ஜனமே துவாயை தேனி. பல ஜென்மங்கள் நீங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். लेकिन ஆனால் ஜமா एक जन्म में करनी है. சேமிப்பு எப்போ செய்யணும்? ஒரே ஒரு ஜென்மத்தில் செய்யணும். इसीलिए क्या करेंगे? அதனால என்ன செய்வீங்க? स्थिति को सदा आगे रख सेवा में आगे बढ़ते चलो. மனநிலையை எப்பொழுதும் முன்னிலை வைத்து சேவையில் முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். क्या होगा यह नहीं सोचो. என்ன ஆகும் யோசிக்கவே யோசிக்காதீங்க. பிராமண ஆத்மாவுக்கு இல்லையே அச்சா ஒன்று. பிராமண ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் நல்லது தான் நடக்கும். லேக்கின் பேலன்ஸ் வாலோவுக்கு இல்லையே சதா அச்சா. ஆனால் யார் சேவை மற்றும் ஸ்திதி ரெண்டையும் பேலன்ஸ் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். பேலன்ஸ் கம் தோ கபி அச்சா கபி தோடா அச்சா. ஆனால் பேலன்ஸ் எப்போ குறையுமோ சில நேரம் ரொம்ப நல்லா, சில நேரம் கொஞ்சம் நல்லா. சுனா கேட்கறன கேட்டிங்களா என்ன செய்ய வேண்டும் என்று? क्वेश्चन मार्क सोचने के हिसाब से आश्चर्य के सोचने की फिनिश करो. கேள்வி கேட்கும்போது கூட ஆச்சரியப்பட்டு கேட்குற கேள்வியை முடிவடைய செய்யுங்கள். எத்தனை யோகா இப்படி ஆகாது தானே, இப்படி ஆகிடாது தானே, அப்படி கிடையாது. ஒரு ஸ்திதிக்கு நீச்ச உப்பர் கர்த்தா. இதுதான் உங்கள் மனநிலை என்ன பண்ணுது? மேலைகளையும் கொண்டு வந்து விடுகிறது. சம்ஜா? புரிகிறதா? अच्छा நல்லது. विदेश का ग्रुप उठो. डबल फॉरेनर से எழுங்க. विदेश में भी एक विशेषता बाप दादा को बहुत अच्छी लगती है. டபுள் ஃபாரினர்ஸில் கூட ஒரு விசேஷமான தன்மை பாப் தாதாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். கவுன்சி அது என்னது? சபீக்கு ரொம்ப உற்சாக பௌத்த எல்லாருக்குமே ஆர்வம் உற்சாகம் நல்லா இருக்கு. விதேஷ்கே கோனே கோனேமே பாப் கா ஸ்தான் பனாயே. உலகத்தில் ஒவ்வொரு மூலையிலையும் பாபானுடைய இடமாக வேண்டும். அவர் பனாயாவிய ஆகமாகி இருக்கிறது. इस वर्ष कितने नए स्थान बना है? பாபா கேட்குறான், இந்த ஆண்டில் அதாவது 1998 எத்தனை இடம் புது இடம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? பதில் சொல்கிறாங்க 12 இடம் 15 இடம். அச்சா உம்மங்க நல்ல உற்சாகம் இருக்கிறது. சந்தேஷ் சாரோ ஓர் மில்க. 4 பக்கங்கள்லேயே எல்லாருக்கும் செய்தி கிடைத்து விட்டது. லட்சியம் போத் அச்சா. இந்த லட்சியமானது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜஹாं जाते हो वहाँ कोई न कोई को
निमित्त बनाने की सेवा का लक्ष्य अच्छा रखते. எங்கே போனாலும் சரி அங்கே யாராவது ஒருத்தவங்களை நிமித்தமாக்க வேண்டும் என்ற சேவையினுடைய லட்சியம் ரொம்ப நல்லது. विशेष है, இது கூட ஒரு விசேஷத்தன்மை தான். हर एक जितना हो सकता है उतना अपने आप को सेवा के निमित्त बनाने के ऑफर भी करते. அதாவது எவ்வளவு முடியுமோ தன்னைத்தான் சேவையில நிமித்தமாக ஆவதற்கு ஆஃபரும் கொடுக்குறீங்க. और प्रैक्टिकल पे में भी करते हो, प्रैक्टिकला கூட செய்கிறீர்கள். यही सोचते घर घर में बाबा का घर हो. இப்படிதான் யோசிக்கிறீங்க. என்ன ஒவ்வொரு வீடும் பாபா வீடா இருக்கணும். என் உமங் சாப் बहुत अच्छा है. அந்த ஆர்வமும் உற்சாகமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. इसीलिए आगे उम्मा उत्साह के बाप दादा और डांस में आगे बढ़ने की मुबारक दे रहे. அந்த உற்சாகம் ஆர்வத்திற்காகவும் சரி அட்வான்ஸாக முன்னேறுவதற்காகவும் வாழ்த்துக்களை பாப் தாதா கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். बाप दादा विदेशी अर्थात बाप दादा डबल फॉरेनर अर्थम विश्व कल्याण करने के निमित्त आने वाले बच्चों को உலக நன்மைக்காக நிமித்தமாக கூடிய குழந்தைகளுக்காக இதைத்தான் கூறுகிறார். என்ன अब सेवा और विदेश अवस्था में नंबर 1 विदेशी बच्चों को बनना ही है. சேவையாகட்டும் அல்லது தேகமற்ற அவஸ்தா மனநிலை நம்பர் 1 விதேசியாக குழந்தைகள் ஆக வேண்டும். பண்ணா ஆவீர்கள் தானே? கப் எப்போ ஆவீர்கள்? ஆவீர்கள் தானேன்னு கேட்டுட்டு பாபா கேட்கலாம் எப்போ 99 में या 2000 में பண்ண 1999 ஆவீங்களா இல்லை 2000 ஆவீங்களா? கப் நெய் எப்பொழுது என்ற கேள்வியே கிடையாது. என்ன अब இப்பொழுது अव्यक्त बाप की पालना का प्रत्यक्ष सबूत देना. அவ்வியக்தமான பாபானுடைய பாலனைக்கான பிரத்யட்சமான ப்ரூஃப் நீங்க கொடுக்கணும். जैसे ब्रह्मा बाप अव्यक्त बन विदेही स्थिति द्वारा कर्मातीत बने, எப்படி பிரம்மா பாபா அவ்வியக்தமாயிட்டு தேகமற்ற ஸ்திதியின் மூலமாக கர்மாத்தீத்தாக ஆனாரோ, तो अव्यक्त ब्रह्मा की विशेषता पालना के पात्र हो. அவ்வியக்தமான பிரம்மாவுடைய விசேஷமான பாலனைக்கு நீங்க பாத்திரமா இருக்கிறீங்க. इसीलिए ஆகவே अव्यक्त पालना का बाप को रेस्पॉन्ड देना. अव्यक्त பாலனைக்கு பாபாவுக்கு ரெஸ்பாண்ட் கொடுங்க. அந்த ரெஸ்பாண்ட் எப்படி கொடுக்கணும்? விதேகி பன்னேகா தேகமற்ற ஆத்மாவாக ஆவதற்கு. சேவா और सिद्धि का बैलेंस का ப்ரூஃப் என்ன காட்டணும்? சேவை மற்றும் மனநிலை இதனுடைய பேலன்ஸ். ठीक है, சரிதானே? மஞ்சூர் है, ஏற்றுக்கொள்கிறீர்களா? கர்னா ஹி है, செய்தே ஆக வேண்டும். बाप दादा यह नहीं सोचते देखेंगे सोचेंगे. பாப் தாதா ஒரு பொழுதும் இந்த மாதிரி செய்யறதில்ல. யோசிக்கலாம் பார்க்கலாம். नहीं, करना ही है, செய்தே ஆக வேண்டும். अपनी भाषा में बोलो करना ही है. உங்களுடைய பாஷையில நீங்க சொல்லுங்க செய்தே ஆக வேண்டும். जो भी सभी टीवी में भी देख रहे हैं सभी में ऐसे बोल रहे हैं ना. யாரெல்லாம் டிவியில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்களோ நீங்க கூட சொல்லதானே செய்கின்றீர்கள். பாப் தாதா தேக் ரஹே हैं, பாப் தாதா பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். अपनी भाषा में बोलो, உங்க பாஷையில நீங்க அதை சொல்லுங்க செய்தே ஆக வேண்டும் என்று. சாहे भारत में देख रहे हैं चाहे फॉरेन में देख रहे हैं. நீங்க இந்தியாவில் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி இல்லை அயல்நாடுகளில் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, லேக்கின் ஆனால் சபிக்கு உம்மங் ஆரானா हम करेंगे हम करेंगे. எல்லாருக்கும் இந்த உற்சாகம் வருகின்றது அல்லவா? நாம் செய்வோம் நாம் செய்வோம். हमें करना ही है, நாம் செய்தே காட்ட வேண்டும். அட்வான்ஸ் முபாரக் ஹோ. பாபா அட்வான்ஸா வாழ்த்துக்களை கொடுக்கின்றார். அச்சா, நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ் நிறைய சகோதர சகோதரிகள் முதல் முறையாக வந்திருக்கிறாங்க. அதுவும் ரிட்ரீட்டில் வந்தவங்க கெஸ்ட்டு கூட உட்காந்துருக்கிறாங்க.
बहुत अच्छा सब नंबर 1 लेने वाले ரொம்ப நல்லது எல்லாமே नंबर 1 எடுக்கக்கூடியவர்கள் बहुत अच्छा ரொம்ப நல்லது मेहमान बनकर आए और बाप के बच्चे अधिकारी बन गए கெஸ்ட் ஆயிட்டு வந்தீங்க பாபாவுடைய குழந்தை ஆயிட்டு அதிகாரி ஆயிட்டீங்க அதிகாரி ஹோகேன்னா அதிகாரிகள் ஆகிவிட்டீர்கள் தானே கேட்டு அடுத்து பாபா கேட்குற அதிகாரிகள் தானே बहुत अच्छा ரொம்ப நல்லது அபி ஆகே படுத்தே रहना மேலே முன்னேறிக்கொண்டே சொல்லுங்கள் ஹாஸ்பிட்டல் கே ட்ரஸ்டியோं से ஹாஸ்பிட்டலுடைய ட்ரஸ்டிகளை பார்த்ததா சந்திக்கிறாங்க சபி டபுள் ட்ரஸ்டி ஹோ நீங்கள் எல்லாமே டபுள் ட்ரஸ்டியாக இருக்கீங்க एक प्रवृत्ति में रहते ट्रस्टी ஒன்று நீங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் ट्रस्टी और दूसरा हॉस्पिटल में रहते ट्रस्टी इन्होंने हॉस्पिटल ट्रस्टी हॉस्पिटल का भी ट्रस्टी तो जीवन में भी ट्रस्टी ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் ட்ரஸ்டியாக இருக்கீங்க லைஃப்லையும் ட்ரஸ்டியாக இருக்காங்க अच्छा है ரொம்ப நல்லது ஹாஸ்பிட்டல் ஆத்மாவுக்கு भी சேவா कर रही है ஹாஸ்பிட்டல் ஆத்மாக்களுக்கு கூட சேவை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் அவர் சரீருக்கு भी சேவா कर रही சேவை சரீரத்துக்கு கூட செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் तो डबल सेवा हो रही है डबल सेवा ஆகிக்கொண்டே இருக்கின்றது इसीलिए ஆகவே जो निमित्त बनी हुई आत्माएं हो யார் நிமித்தமாக ஆகி இருக்கின்றீர்களோ உமங் உற்சாக யாருக்கு இந்த உற்சாகம் ஆர்வம் இருக்கின்றதோ तो सफलता है அவர்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக கிடைத்தே ஆகின்றது டபுள் துவாயை மில்தி रहती है ஏன்னா உங்களுக்கு டபுள் ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன बहुत अच्छे प्लान बनाए ரொம்ப நல்லா பிளான் பண்ணியிருக்கீங்க சேவா का चांस लेना यह சான்சலர் பண்ண சேவைக்கான வாய்ப்பை பெறுவது என்பது தான் சான்சலராக ஆவது சான்சலர் नहीं रूहानी यूनिवर्सिटी के चांसलर அந்த சான்சலர் கிடையாது ஆன்மீக यूनिवर्सिटीனுடைய சான்சலர் अच्छा நல்லது ऑस्ट्रेलिया वाले ओलंपिक गेम के समय बड़ा प्रोग्राम करने का प्लान बना रहे ஆஸ்திரேலியா உள்ளவங்க ஒலிம்பிக் கேம் நடக்க போகுது அதுக்கப்புறம் அதில் பெரிய ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாப் தாதாக்கு பிளான் திக்காயா பாப் தாதாக்கு பிளானை காட்டுறாங்க ஜஹாं உமங் உற்சாக है वहाँ सबकी एक मत है எங்கே உற்சாகம் ஆர்வம் இருக்குமோ அங்கே எல்லாருக்கும் ஒரே வழி தான் ஜஹாं ஏக் மத் है वहाँ उमंग उत्साह எங்கே ஒரே வழி இருக்குமோ அங்கே உற்சாகம் ஆர்வம் இருக்கும் அப்போ சஃபல்தா तो आई है வெற்றி என்பது இருக்கின்றது अच्छा है பலி கரோ ரொம்ப நல்லது நல்லா செய்யுங்க ஃபாரின் மே நாம் பாலா கரோ டபுள் ஃபாரின்ல பேர பாபாவுடைய புகழ பரப்புங்க बहुत अच्छा ரொம்ப நல்லது जो भी सभी भारत से आए हैं तो भारत वालों को तो विशेष नशा है யாரெல்லாம் பாரதத்துலேருந்து பாரதத்துக்கு வந்திருக்கீங்க பாரத நிவாசிகளுக்கு விசேஷமாக இந்த போதை இருக்கிறது என்ன போதை பாப் தாதா அவதரித்து பாரதமே होते பாப் தாதா கூட எங்கே அவதரிக்கின்றார் பாரதத்தில் தான் साथ साथ अगर मिलने आने में भारत में आते சந்திக்கிறதுக்கு வரணும் கூட எங்கே வரணும் எல்லாமே பாரதத்துக்கு தான் வரணும் तो डबल नशा है ना அப்போ உங்களுக்கு டபுள் போதை இருக்கின்றது அல்லவா பாரத் ने विदेश संदेश दिया பாரதம் தான் डबल फॉरेनर्स செய்தியை கொடுக்கிறது तो भारत ने विदेश में भी अपने परिवार को ढूंढ एक परिवार बना ஆக பாரதம் கூட விதேசத்துக்கு போய் தன்னுடைய குடும்பத்தினரை தேர்ந்து மெம்பராக ஆகினார்கள் दियाई ये भारतवासी बच्चों को सदा महत्व है ஏன்னா அந்த தீபம் ஏற்றுவது என்பது பாரதவாசிகளுக்கு ஒரு மகத்துவம் எப்போதுமே இருக்கு பாரத மகத்துவம் பண்ண तो भारतवासियों का महत्व तो आई है ஏன்னா பாரதவாசிகளுடைய மகத்துவம் கண்டிப்பாக அதிகரிக்க வேண்டும் ஏன்னா பாரதவாசிகள் என்றால் என்ன அர்த்தம் மகத்துவம் நிறைந்தவர்கள் நயே புராணே பச்சே ஆயே बहुत प्यार से पहुंचे பழைய குழந்தைங்க புது குழந்தைங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க ரொம்ப அன்பாக बाप दादा सभी बच्चों को स्नेह और चारों ओर सेवा के सहयोग को देख खुश है
பாப் தாதா அனைத்து குழந்தைகளுடைய அன்பு, நாலா பக்கங்களிலும் உள்ள சேவை மற்றும் சகயோகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைக்கின்றார். அவர் பச்சேவி சதா குஷா, குழந்தைகள் கூட எப்போதும் எப்படி இருக்காங்க? மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். குஷ் ரத்தேனா இருக்கிறார்கள் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு மறுபடியும் பாபா கேட்குறார், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் தானே? கவி குஷி கம் நெய் கர்னா, ஒரு பொழுதும் மகிழ்ச்சியை குறைய விட்டு விடாதீர்கள். ஸ்பெஷல் பாப்கா காசானா, இந்த மகிழ்ச்சி என்பது பாபானுடைய ஸ்பெஷல் பொக்கிஷம். இசிலே குஷி கபி நெய் சோடுனா, அதனால ஒரு பொழுதும் மகிழ்ச்சியை விடாதீர்கள். சதா குஷ், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். பாபா வரதானம் கொடுத்துட்டான். அச்சா, நல்லது. चारों ओर के सर्वश्रेष्ठ भाग्यवान, सर्वश्रेष्ठ खजानों के मालिक, सदा सेवा और सिद्धि का बैलेंस रखने वाली ज्ञानी तो आत्मा, सर्वशक्ति संपन्न आत्माएं, सदा बंधन मुक्त से जीवन मुक्त आत्माओं को बाप दादा का याद, प्यार और नमस्ते. बाबा அன்பு நினைவில் கொடுக்கின்றார். யாருக்கெல்லாம்? நம்பர் 1, எப்போதுமே பாபா சொல்றது தானே, நாலா பக்கங்கள்ல உள்ள, அதுலேயும் ஸ்பெஷலாக யாருக்கு சொல்றாரு? அனைத்து சிரேஷ்டமான பாக்கியசாலி குழந்தைகளுக்கு. 2வது, அனைத்து சிரேஷ்டமான பொக்கிஷங்களுடைய எஜமானர்களுக்கு. 3வது, சேவை மற்றும் ஸ்திதி, இந்த ரெண்டையும் பேலன்ஸ் வைக்கக்கூடிய ஞானித்துவ ஆத்மாக்களுக்கு. இப்போ ஞானித்துவ ஆத்மாக்களுடைய அடையாளம் என்ன? சேவை மற்றும் ஸ்திதியில பேலன்ஸ் வைக்கிறது. அது போக அனைத்து சக்திகளையும் சம்பன்னமான ஆத்மாக்களுக்கு. இறுதியாக பந்தன் முக்த் ஜீவன் முக்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நீ பாபா வரதானம் கொடுக்குறாங்க. परमात्मा कार्य में सहयोगी बन सर्व का सहयोग प्राप्त करने वाले सफलता स्वरूप भव. பரமாத்மாவுடைய காரியத்தில் சகயோகிகளாக ஆக்கி அனைவருக்கும் சகயோகத்தை பிராப்தி அடையக்கூடிய வெற்றி சொரூபமாக ஆகுங்கள். என்ன வெற்றி சுரூபமாகும்னா, அனைவருடைய சகயோகத்தையும் பிராப்தி அடைய வேண்டும். அனைவருடைய சகயோகத்தையும் நம்ம பிராப்தி அடைய வேண்டும் என்றால் பரமாத்மாவுடைய காரியத்தில் சகயோகியாக இருக்க வேண்டும். ஜஹா சர்வகா உமங் உற்சாக, எங்க எல்லோருடைய உற்சாகமும் ஆர்வமும் இருக்கின்றதோ வா சஃபல்தா ஸ்வயம் சமீப் ஆக்கர் கலை கமாலா பஞ்சத். வெற்றி என்பது தாமாகவே வந்து அவருடைய மாலையின் கழுத்தினுடைய மாலையாக ஆகி விடுகின்றது. கோய்பி விஷால் காரியமே ஹரேக்க சகயோக்கி அங்கூலி சாயி. எந்த ஒரு விசாலமான காரியமாக இருக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய சகயோகத்தினுடைய விரல்கள் தேவையாக இருக்கின்றன. சேவாக்க சான்ஸ் ஹரேக்கோ ஹே, சேவைக்கான வாய்ப்பு எல்லோருக்குமே இருக்கிறது. கோய்பி பானனை தேசக்தா, யாருமே இதில் சாக்கு போக்கே சொல்ல முடியாது. மைனி கர் சக்தா சமைனி, என்னால் செய்ய முடியாது, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உடுத்தி பயிடுத்து 10 மினிட் பி சேவா கரும். உட்காரும் போதும் நடக்கும் போதும் ஒரு 10-10 நிமிஷம் கூட சேவை பண்ணுங்க. தபியோ டீக் நெய் தோ கர் பைட்டே கரோ. சரி, உடம்பு சரியில்லையா, பரவாயில்ல, வீட்டில் இருந்துகிட்டே சேவை பண்ணுங்க. மன்சாசே சுக்கு விருத்தி சுக்குமே சிதிசே சுக்குமே சன்சார் பனாவ். மனதின் மூலமாக சேவை செய்யுங்க, சுகத்தினுடைய விருத்தியின் மூலமாக சேவை செய்யுங்க. சுகமயமான ஸ்திதியின் மூலமா சுயமயமான உலகத்தை உருவாக்குங்க. பரமாத்மா காரியமே சகயோகி பனம். பரமாத்மாவுடைய காரியத்தில் சகயோகிகளாக ஆகுங்கள். தோ சர்வக்க சகயோக விலேகா, எல்லாருடைய சகயோகமும் உங்களுக்கு கிடைத்து விடும். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, பிரகிருதி பத்திக்கு சீட் பர் செட் கர் ரஹோ. இயற்கையினுடைய பத்தி
என்ற சீட்டில் நீங்கள் செட் ஆகிட்டு இருங்க. परिस्थितियां में अपसेट नहीं होंगे. பிரச்சனைகளின் போது நீங்கள் அப்செட்டாக ஆக மாட்டீங்க. ஆக பிரகிருதி பத்தி என்ற சீட்டில் செட் ஆகிட்டா பிரச்சனையின் போது நீங்கள் ஒருபொழுதும் அப்செட்டாக ஆக மாட்டீர்கள். ஆக இன்னைக்கு அபேக்க பாப்தா தான் பாடத்தினுடைய தலைப்பில் என்ன சொன்னாங்க? சேவையின் கூடையே தேகத்தில் இருந்தாலும் தேகமற்ற ஸ்திதியினுடைய அனுபவத்தை அதிகரியுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. எத்தனை சந்தோஷத்தை நீ வரம் அருள்ந்தாய், எத்தனை சந்தோஷத்தை நீ வரம் அருள்ந்தாய், அத்தனையும் அர்ப்பணித்து பூர்த்தி செய்வேன், அத்தனையும் அர்ப்பணித்து பூர்த்தி செய்வேன். என்னுடைய ஆசையை நீ பூர்த்தி செய்தாய், உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்வேன். உணர்வுக்கு நீ ஒளியேற்றி நன்மைகள் செய்தாய், தியாகம் செய்து நமக்கு இன்ப உலகம் தந்தாய். உணர்வுக்கு நீ ஒளியேற்றி நன்மைகள் செய்தாய், தியாகம் செய்து நமக்கு இன்ப உலகம் தந்தாய். உள்ளம் சொல்லும் உன்னிடம், உள்ளம் சொல்லும் உன்னிடம் சரணடைய அன்பாலே, உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்வேன். ஆம், உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்வேன். என்னுடைய ஆசையை நீ பூர்த்தி செய்தாய், உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்வேன்.
என்னென்னவோ சிறப்புகளால் அலங்கரித்தாய். உண்மையில் என் வாக்கியம், உண்மையில் என் வாக்கியம் பகவானுடன் நான். உண்மையில் என் வாக்கியம் பகவானுடன் நான். உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்வேன். உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்வேன். என்னுடைய ஆசையை நீ பூர்த்தி செய்தாய். உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்வேன். உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்வேன். இறைவனை வழிபடுறதுன்றது நல்லது, ஆனா அவர் மேல அன்பு செலுத்துறதுன்றது அதை விட சிறந்தது. To worship God is good, but to love Him is great.